HCL கம்பெனியோட Q2 ப்ரிவியூ வந்து நிறைய கம்பெனிஸும் நிறைய brokerage கம்பெனிஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அது என்ன இதெல்லாம் வந்து சிம்பிளா வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ரிவியூன்றது இந்த Q2 ரிசல்ட்ஸ் வந்து அஃபிஷியலா வரதுக்கு முன்னாடி இவங்க வந்து ப்ரிவியூ வைப்பாங்க. இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு தான் வரப்போகுது. நம்ம நாளைக்கு என்ன இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, இந்த கம்பெனியோட ப்ரிவியூல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கம்பெனிக்கு ரெவன்யூ வந்து 8ல இருந்து 10% வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ரெவன்யூ வந்து அப்பா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கான ரீசனா வந்து இங்க BFSஐயும் அண்ட் தென் ஐடெக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மேஜரான சப்போர்ட் வந்து பண்ணலாம். இங்க வந்து எது பிரஷர்ல இருக்கும் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் மட்டும் கொஞ்சம் பிரஷர்ல இருந்தா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க ப்ராஃபிட்ஸா வரும்போது இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் ஃபிளாட்டா தான் இருப்பாங்க, கொஞ்சம் பிரஷர் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ரெவன்யூ மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும், ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாட்டா இருக்கும். நம்ம ஒரு இன்வெஸ்டர் எதெல்லாம் நோட் பண்ணோம் அப்படின்னா டீல் டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ அதை வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியதா இருக்கும். TCVன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, அது எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நோட் பண்ணணும். அது எதனா இறங்கிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அண்ட் தென் இந்த கம்பெனி வந்து ஜென் AI அடாப்டேஷனுக்கு என்னென்னலாம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி வச்சிருக்காங்க, ஆனா அவங்களோட எம்ப்ளாய்ஸ் வந்து பார்த்தா என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க, இவங்களோட ஸ்பெண்டிங் அது வந்து பார்த்தீங்கன்னா எங்க அதிகமா இருக்கு அப்படின்றலாம் வந்து நோட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட Q2 வந்து இன்னைக்கு தான் வரப்போகுது. ஸோ அதை நம்ம நாளைக்கு என்ன இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு ப்ரிவியூ வந்து இதுதான் சொல்றாங்க. டிமார்ட் கம்பெனியோட Q2 வந்து வந்திருக்கு. இதுல அவங்க நெட் ப்ராஃபிட் வந்து 684 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. இது இயர் ஆன் இயர்ல 3.9% அப்ல வந்து நின்றுருக்கு. ரெவன்யூவா வந்து பார்க்கும்போது 16,000 சில்லற கோடி ரூபாய் வந்து ரெவன்யூ வந்து பண்ணிருக்காங்க. இது வந்து 15.4% இயர் ஆன் இயர்ல அப்ல இருக்கு. அண்ட் தென் எக்ஸ்பென்சஸ் வந்தோம் அப்படின்னா 15,700 சில்லற கோடி ரூபாய்க்கு எக்ஸ்பென்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. இதுவுமே 15% இயர் ஆன் இயர்ல அப்ல தான் வந்திருக்கு. EPS வந்து லைட்டா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா எப்படி தெரியுது அப்படின்னா இங்க அவென்யூ சூப்பர் மார்ட்ஸோட இந்த டிமார்ட் இதோட ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு டீசென்டா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அந்த உங்களோட ஸ்டோர் எக்ஸ்பென்ஷன் இப்போ வந்து 8 ஸ்டோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புதுசா திறந்திருக்காங்க. டோட்டல் ஆட் பண்ணோம் அப்படின்னா 432 ஸ்டோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவென்யூ சூப்பர் மார்க்கெட் இருக்கு அப்படின்னா டிமார்ட் கிட்ட 432 ஸ்டோர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஷேர் பிரைஸும் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஏத்துனாங்க. பட் ஆனா வேல்யூ இன்வெஸ்டா வரும்போது இந்த கம்பெனி பக்கம் போகாம இருக்கிறதே நல்லது. கொஞ்சம் ஓவர் பிரைஸா வந்து இருக்கு. கிரிப்டோ மார்க்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா விழுந்துகிட்டே இருக்கு. 4 ட்ரில்லியன் மார்க்கெட்ல இருந்தது இந்த கிரிப்டோவோட அந்த மார்க்கெட் 4 ட்ரில்லியன்ல இருந்தது. இப்போ 3.7 ட்ரில்லியனா வந்து ஆயிருக்கு. இங்க பிட்காயினும் எத்திரியும் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா விழுந்துகிட்டே இருக்கு. சரி, ஓகே, இங்க இந்த ட்ரேடர்ஸ் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வச்சிருந்தவங்களா எங்க வந்து இப்ப இந்த மணியை வித்துட்டு எங்க எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னா கோல்டுலயும் சில்வரையும் வைக்கிறாங்க அப்படின்றதான் ஆர்டிகல் எல்லாத்துலயும் பார்க்க முடியுது. சோ இங்க கிரிப்டோன்றது வந்து பாத்தீங்கன்னா ஹை வாலட்டிலிட்டி தான். அண்ட் தென் அதுக்கு பின்னாடி ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. பேக்டப்பா யாரும் வந்து கிடையாது. சோ அதனால அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பொசிஷன் எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டு எங்க சேஃபான இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வர்ல வைக்கிறாங்க. சோ நீங்க பிட்காயின் பக்கம் போற ஆசையில இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் பெட்டர் கோல்டு அண்ட் சில்வர்லயே வந்துடலாம். அதுலயும் பெட்டரா சொல்லணும் அப்படின்னா கோல்டு பக்கமே இருந்தலாம். சில்வர் கூட நம்ம லைட்டா அவாய்ட் பண்ணி வச்சிருக்கு, பெட்டரா வந்து இருக்கும். டாடா கேபிட்டலோட ஐபிஓவும் எல்ஜியோட ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா பெரிய டாக்கா இருந்துச்சு போன வாரம். இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டாடா கேபிட்டலோட ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆக போகுது. இதோட லிஸ்டிங் பிரைஸ் வந்து எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா 333 ரூபா வந்து இருந்தா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இஷ்யூ பிரைஸ் வந்து 326, 27 வந்து இருக்கு. சோ அங்க இருந்து வந்து இப்ப கிரே மார்க்கெட் பிரீமியமா இருக்கிறது 7 ரூபாய் தான் வந்து இருக்கு. மேபி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் வந்து லிஸ்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தென் கூட ஆட் ஆனா இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெகட்டிவா 300 ரூபாய்க்கு கூட லிஸ்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த கம்பெனி கொஞ்சம் ஓவர் பிரைஸ்டா இருக்கிற ரீசனால 300 ரூபாய்க்கு கூட டிஸ்கவுண்ட்ல வந்து லிஸ்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இங்க டாடா கேபிட்டலோட ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இங்க லாங் டர்ம்ல பார்க்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதே இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இறங்க எதனா டிப் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த டைம்ல நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இது லாங் டர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ அப்ளை பண்ணவங்களுக்கு இல்ல நான் இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் எண்ணுக்காக தான் அப்ளை பண்ணேன். பட் ஆனால் லிஸ்டிங் என்ன கிடைக்கல அப்படின்னு நல்லா தெரியுது. இப்போ என்ன மாதிரியான பொசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த டைம்ல இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் விலதான் செய்யும். பேனிக் செல்லிங்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு உங்களுக்கு 1 இயருக்கு வந்து காஸ்ட் தேவை அப்படின்னா பேனிக் செல்லிங்லாம் வந்து பண்ண வேணாம். இந்த கம்பெனி இந்த டாடா ட்ரஸ்ட் இந்த டாடா குரூப்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அப்படின்னா லைட்டா வந்து அப்பாக்க ஆரம்பிக்கும். நம்ம அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து யார ஆரம்பிக்கும். அந்த டைம்ல நம்ம எக்ஸிட் கன்சிடர் பண்ணிட்டு கூட வேற எதனா ஸ்டாக்ஸ் கூட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனா பேனிக் செல்லிங் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ல தான் போய் முடியும். நீங்க புதுசா இந்த கம்பெனி உள்ள போறதுக்கான பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் இறங்கட்டும் வெயிட் பண்ணலாம். சோ இதுதான் புதுசா உள்ள போறவங்களுக்கான அப்ரோச்சா இருக்கு. சோ இப்போ நம்ம எல்ஜியோட ஐபிஓ பக்கம் போகலாம். இது வந்து 390 ரூபாய் இப்போ கிரே மார்க்கெட் பிரீமியம்ல வந்து இருக்கிற அமௌண்டா வந்து இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் எண் வந்து 30% வந்து இருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. எல்லா ஆர்டிகலையும் இதை தான் சொல்றாங்க. 30% வந்து சாலிடா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ எல்ஜி ஐபிஓ அப்ளை பண்ணி வச்சிருந்தவங்களுக்கு கிடைச்சவங்களுக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் எண் வந்து இருக்கு. லிஸ்டிங் எண்ணுக்காக தான் நம்ம வந்து மேக்ஸிமம் அப்ரோச் பண்ணோம். ஸோ அதனால லிஸ்டிங் எண் மட்டும் பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். அண்ட் தென் நீங்க லாங் டர்ம் ஹோல்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 10 இயர்ஸ் ஹோல்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அப்படியே வந்து வச்சிருக்கலாம். அதிக மினிமமா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து லிஸ்டிங் எண் பர்பஸ்க்காக மட்டும் இதை பார்த்துக்கலாம். அண்ட் தென் புதுசா யாருன்னா இங்க வாங்குற பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த டைம்ல இது கன்சிடர் ஸ்டேஜ் கிடையாது அப்படின்றதான் தெரியுது. ஏன் அப்படின்னா ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. ஸோ இதுதான் எல்ஜி ஐபிஓல என்னோட ஸ்டாண்டர்டா வந்து இருக்கு. நான் டாடா கேபிட்டலோட ஐபிஓ அப்ளை பண்ணல, எல்ஜி ஐபிஓ தான் அப்ளை பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன். அப்ளையும் பண்ணியிருந்தேன். பட் ஆனா கிடைக்கல. ஸோ உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான அப்ரோச்ல போனீங்க அப்படின்னா பெட்டரா வந்து இருக்கும். ஏசியன் பெயிண்ட் கம்பெனிக்கு இன்னைக்கு ஒரு பிளஸ் டேவா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. என்ன ரீசன்னால அப்படின்னா அவங்க யூஏஇல ஒரு ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அது வந்து அபிஷியலா கமென்ஸ்மெண்ட் வந்து ஆக போகுது. ஸோ அந்த யூஏஇல அந்த ப்ரொடக்ஷன் என்ன அப்படின்னா ஒயிட் சிமெண்ட் வந்து தயாரிக்க போறாங்க. அண்ட் தென் கிளிங்கரையும் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்க போறாங்க.
போறாங்க. மெயினா வந்து ஒயிட் சிமெண்ட் வந்து தயாரிக்க போறாங்க. இது எப்படி அவங்க தயாரிக்க போறாங்க அப்படின்னா, அங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து வச்சிருக்காங்க ஒரு கம்பெனி கூட. அந்த கம்பெனி நேம் வந்து ஏசியன் ஒயிட் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி வந்து இருக்கு. ஸோ அந்த கம்பெனியோட ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சு தான் இந்த ஒயிட் சிமெண்ட் வந்து தயாரிக்க போறாங்க. எங்க அப்படின்னா யூஏஇல வந்து தயாரிக்க போறாங்க. அபிஷியலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 லட்சம் டன்னுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பர் இயருக்கு ஒயிட் சிமெண்ட் வந்து இங்க இருந்து ப்ரொடக்ஷனா வெளியே வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ இது வந்து ஏசியன் பெயிண்ட்ல ஒரு ஆட் ஆன் ரெவன்யூ செக்மெண்டா வந்திருக்கும். ஏன்னா ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து ஃபுல்லாவே பெயிண்ட் செக்மெண்ட்ல தான் இருக்காங்க. இதுவே நீங்க பிர்லா ஓப்பஸ் பக்கம் போனீங்க அப்படின்னா பிர்லா கிட்ட அந்த ஒயிட் சிமெண்ட் பட்டிலாம் வந்து இருக்கு, வால் பட்டிலாம் வந்து இருக்கு. சோ இந்த மாதிரி இங்க பிர்லா சிமெண்ட் சைட்ல ஒயிட் சிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸ், அண்ட் தென் இங்க பட்டியும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸ். ஆனா இங்க வந்து பார்க்கும்போது இங்க ஏசியன் பெயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது ஒன்லி பெயிண்ட் தான் இருக்கு. அண்ட் தென் அவங்க கிட்டே புட்டி வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இப்போ ஒயிட் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வராங்க. ஸோ இது ஒரு ஆட் ஆன் ரெவன்யூவா இருக்கும். ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி ஏசியன் பெயிண்ட்டுக்கு ஒரு பிளஸ் மூவ்மெண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கம்பெனி இப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. இந்த வருஷம் ஃபுல்லாவே விழுந்துட்டு இருந்துச்சு, 52 வீக் லோல தான் இருக்கு. பட் ஆனாலும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா விழுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி என்ன இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணலாம். டாடா ட்ரஸ்ட்டுக்கும் எஸ்பி குரூப்புக்கும் நடுவில் போற பிரச்சனை அப்படியே தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. டாடா ட்ரஸ்ட் வந்து சொல்றது இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா டாடா சன்ஸை பிரைவேட்டாவே வச்சிருக்கலாம். இந்த பப்ளிக்கா போச்சு அப்படின்னா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் வந்து எடுக்க முடியாது. ஸோ நம்ம கிட்ட இருக்க ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பறி போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்க எதுவும் அந்த மாதிரிலாம் ஆசைப்படல. ஸோ அதனால டாடா சன்ஸை நாங்கள் பிரைவேட்டாவே வச்சிருக்கோம். எங்ககிட்ட அதுக்கான ஓட்டிங் ரைட்ஸ் எல்லாமே வந்து எங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படின்றதுனால டாடா ட்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட்டாவே வச்சிருக்கிற பிளான்ல வந்து இருக்காங்க. எஸ்பி குரூப் வந்து இருக்கிற பிளான் வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஸ்டேக் வந்து வித்துட்டு வெளியே வந்தாதான் அவங்க நிறைய கடன்ல வந்து இருக்காங்க, அது எல்லாத்தையும் ரீபே வந்து பண்ண முடியும். ஸோ அவங்களோட பிளான் வந்து ஐபிஓ போனாங்க அப்படின்னா ஈஸியா செல் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஏன் ஐபிஓ போனா அப்படியே வந்து விற்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா அப்படி விற்க முடியாது. அந்த டாடா கம்பெனிஸ் உள்ள அந்த ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து இருக்கு. இந்த கம்பெனி ஆர்டிகல்ஸ் எல்லா கம்பெனிக்கும் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆர்டிகல் என்ன இருக்கு அப்படின்னா இங்க எஸ்பி குரூப் வந்து விற்கணும்னு நினைச்சா கூட மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக்கை விற்க முடியாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விற்கணும்னு நினைச்சாங்கன்னா யார்கிட்ட விற்கலாம் அப்படின்னா டாடா ட்ரஸ்ட் கிட்ட மட்டும் தான் விற்க முடியும். டாடா ட்ரஸ்ட் அதுக்கு ஓகே அப்படின்னா அவங்க வாங்கிக்கலாம். பட் ஆனால் எஸ்பி குரூப்பால தனியாலாம் விற்க முடியாது. ஸோ ஒரு பப்ளிக்கா போனாங்க அப்படின்னா ஈஸியா செல் பண்ணிக்கலாம்ல, அந்த பிளான்ல தான் வந்து இருக்காங்க. ஸோ இங்க எஸ்பி குரூப் கிட்ட இருந்து இங்க ஐபிஓ போகணும் அப்படின்றது பிளானா இருக்கு. டாடா ட்ரஸ்ட் சைட்ல இருந்து இது பிரைவேட்டா வைக்கணும்ன்ற பிளான்ல வந்து இருக்காங்க. ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கு. இங்க எஸ்பி குரூப்பால விற்க முடியாது, அதனால ஐபிஓ வந்து போற பிளான் இருக்காங்க. டாடா ட்ரஸ்ட் நினைச்சாங்கன்னா இவங்க ஸ்டேக் வந்து வாங்கிக்கலாம், அது அந்த ஆர்டிகல் இருக்கு. பட் ஆனா இவங்களால விற்க முடியாது, அதுவும் அந்த ஆர்டிகல் இருக்கு. ஸோ இதுதான் ஓவரால் இஷ்யூவா இருக்குது. டாக்டர் ரெட்டியும் ஜைடஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் ரீகால் வந்து பண்ண சொல்லிட்டாங்க யூஎஸ்எஃப்டிஏ. ஸோ யூஎஸ்எஃப்டிஏ சொல்றது என்னவா இருக்கு அப்படின்னா இங்க மேனுஃபேக்சரிங்ல இஷ்யூஸ் இருக்குதா பாக்குறாங்க. டாக்டர் ரெட்டிக்கும் ஜைடஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து இங்க ரீகால் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. டாக்டர் ரெட்டியோட அந்த ப்ராடக்ட் நேம் என்ன அப்படின்னா இங்க வந்து பெருசா இருக்கு நேம், அதை வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா குளோரைடு இன்ஜெக்ஷன் சொல்லலாம். இது வந்து மசில் ரிலாக்ஸன்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்டா வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து இவங்களுக்கு ரீகால் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கிளாஸ் 2ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவுட் ஆஃப் ஸ்பெசிபிகேஷன்ல வந்து இருக்கு அப்படின்றதுனால நாங்க ரீகால் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்க்கு என்ன ட்ரக்குக்காக ரீகால் கொடுக்குறாங்க அப்படின்னா என்டாசேவியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் வந்து இருக்கு. இதுக்காக தான் ரீகால் வந்து கொடுக்குறாங்க. இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த குரோனிக் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. இது வந்து ஹெப்படைட்டிஸ் பின்னு சொல்லுவாங்க. இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரக் தயாரிச்சாங்க, அதை வந்து ரீகால் வந்து பண்ண சொல்லிட்டாங்க. இதுவுமே கிளாஸ் 2க்கான ரீகால தான் வந்திருக்கு. ஸோ டாக்டர் ரெட்டி ஜைடஸ் ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ரீகால் கொடுத்தது கிளாஸ் 2ல தான் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் 2 அப்படின்னா இந்த ட்ரக் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா டெம்பரரியா அவங்களுக்கு வந்து பார்த்தா ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இங்க கிளாஸ் 2ன்றது இங்க சிவியரான ஒரு விஷயம் கிடையாது. பட் ஆனா ரீகால் வந்து பண்ணணும் அப்படின்றது யூஎஸ்எஃப்டிஏ சைட்ல இருந்து சொன்ன ஒரு விஷயமா இருக்கு. சரி, இந்த ரெண்டு கம்பெனிக்கு இது வந்து நெகட்டிவான நியூஸா இருக்கு அப்படின்னா நாட்கோ கம்பெனிக்கு ஒரு பிளஸான மூவ்மெண்டா ஒன்னு அமைஞ்சிருக்கு. இதுதான் இன்னைக்கு டாக் ஆஃப் தி டவுனா இருக்கு. நாட்கோ கம்பெனி அந்த ஆட்காக் இன்கிரம்ன்ற கம்பெனி வந்து வாங்க போற பிளான் வந்து எல்லாருக்கும் தெரியும். சோ அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலா கமெண்ட்ஸ்மெண்ட் வந்து ஆக போகுது. இதுதான் இன்னைக்கு டாக் ஆஃப் தி டவுனா வந்து இருக்கு. இந்த டீல பத்தி தெரியாதவங்களுக்கு சிம்பிளா என்ன அப்படின்னா ஆட்காக் இன்கிரம்ன்ற கம்பெனி வந்து சவுத் ஆப்பிரிக்கன் கம்பெனியா வந்து இருக்காங்க. இவங்க வந்து 135 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால ஆப்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இவங்களோட போர்ட்ஃபோலியோல நிறைய வந்திருக்கு. இந்த ஓடிசி அண்ட் தென் ஹோம் கேர் அண்ட் தென் பர்சனல் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சொல்லிட்டே போகலாம். ஸோ இவங்களோட போர்ட்ஃபோலியோல நிறைய வந்து இருக்கு. பட் ஆனா இவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கால டாமினன்டான பிளேயர். பட் ஆனா குளோபல் லெவல்ல கிடையாது. சவுத் ஆப்பிரிக்கால இவங்களுக்கு தெரியாத ஆட்களே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். சோ இந்த சவுத் ஆப்பிரிக்கன் டாமினன்ட் பிளேயரை இங்க நாட்கோ கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா வாங்குறாங்க. சோ மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் வந்து இங்க நாட்கோ கம்பெனி கிட்ட தான் வந்து இருக்கும். சோ இங்க நாட்கோ கம்பெனி அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஆட்காக் இன்கிரம் கம்பெனி கூட வந்து பாத்தீங்கன்னா பிக் வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. இவங்க 3 பேர் தான் இந்த மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. இங்க ஆட்காக் இன்கிரம்ன்ற கம்பெனி வந்து அங்க ஷேர் மார்க்கெட்ல லிஸ்டா இருக்கு. இது வந்து பப்ளிக் கம்பெனியா வந்து இருக்கு. சோ இப்போ இந்த கம்பெனி நாட்கோலாம் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா பிரைவேட் கம்பெனியா வந்து போறாங்க. சோ அப்படின்னா இங்க ஷேர் மார்க்கெட்ல இருந்து டீலிஸ்ட் வந்து ஆக போறாங்க. அவங்க கிட்ட இருக்கிறது ஜேஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று இருக்கு. அதுல தான் லிஸ்ட் ஆயிருக்காங்க. ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டீலிஸ்ட் ஆகி வெளியே வர போறாங்க. இப்போ பிரைவேட் கம்பெனியா வந்து இருக்க போறாங்க. ஸோ பிரைவேட் கம்பெனியா இருக்கும்போது இவங்களே நிறைய டிசிஷன்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். அந்த நீங்க நாட்கோவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசிஷன்ஸ் வந்து எடுக்க முடியும். இங்க நாட்கோ கம்பெனியோட சிஓவும் சொல்ல வரது என்னவா இருக்கு அப்படின்னா இந்த கம்பெனி நாங்க அக்யூர் பண்றது சவுத் ஆப்பிரிக்கன் மார்க்கெட்லயும் சரி ஆப்பிரிக்கன் மார்க்கெட்லயும் சரி எங்களால் ஈஸியா பெனட்ரேட் வந்து ஆக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க ஆட்காக் இன்கிரம் கம்பெனி சொல்ல வரது நாட்கோ மாதிரி ஒரு பெரிய பிராண்ட் இருக்கும்போது எங்களால் யூஎஸ் மார்க்கெட் அண்ட் குளோபல் லெவலில் எங்களால ரீச் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
ஸோ 2 கம்பெனியுமே பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. இது நாட்கோ கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸ் மூமெண்டா அமைஞ்சிருக்கு. சவுத் ஆப்பிரிக்கன் மார்க்கெட்ல இவங்க எப்படி டாமினேட் பண்றாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிசிஎஸ் கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெயினா இங்க அந்த கம்பெனியோட CHRO, அதாவது சீஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க H1B விசானால எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு வந்து பெருசா இருக்க போறது இல்ல. நாங்க வந்து லோக்கல் ஆளுங்களே வந்து பார்த்தீங்கன்னா டேலண்ட் அந்த ஆளுங்க யார் யார் இருக்காங்களோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நாங்க ஹையர் பண்ணிட்டோம். ஸோ அதனால இந்த H1B விசா ஆயிக்கனால எங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வந்து இருக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா இவங்க H1B விசால அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் வச்சிருக்குது டிசிஎஸ் நிறுவனம் தான். இருக்கிற ஐடி நிறுவனத்திலே அதிகமா வச்சிருக்குது டிசிஎஸ் தான். ஸோ இவங்களுமே சொல்ல வர்றது, அவங்களோட ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃபீஸருமே சொல்ல வர்றது, இல்ல எங்களுக்கு வந்து இது பெரிய பிரச்சனை இருக்காது, நாங்க லோக்கல் ஆட்களே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து டிசிஎஸ்க்கு ஒரு பெரிய பிளஸா தான் வந்து இருக்கு. அவங்க லோக்கல் ஆட்களே ஹையர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த விசாய்க்காக அதிகமான அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ இது வந்து ஃபர்ஸ்டா இருக்கு. செகண்டா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க எல்லாரையும் நாங்க வெளியே அனுப்புறோம்ன்றதுனால நிறைய பேர் என்னென்னவோ சொல்றாங்க. பட் ஆனா அந்த செவரன்ஸ் பே தான் நாங்க கொடுத்து தான் வெளியே அனுப்புறோம். கிட்டத்தட்ட 1100 கோடிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா செவரன்ஸ் பே வந்து மொத்தமா கொடுத்து வெளியே அனுப்புறதுக்காகவே தனியா அமௌண்ட் ஒதுக்கி இருக்காங்க. 1100 கோடி சில்லறைக்கு. இது வந்து மோர் தென் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் விடவே நாங்க வந்து அதிகமா தான் கொடுத்து வெளியே அனுப்புறோம் செவரன்ஸ் பேன்றது அப்படின்றத சொல்றாங்க. அது என்ன உண்மைதான், செவரன்ஸ் பே அதிகமா கொடுத்து தான் வெளியே அனுப்புறாங்க. பட் ஆனா எல்லாரும் கேட்கிற கேள்வி ஏன் வெளியே அனுப்புறீங்க அப்படின்றதான கேள்வியா இருக்கு. அதுக்கான ஆன்சர் அவங்க சொல்ல வர்றது, இங்க ஸ்கில் லெவல் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகல. இங்க யார் வந்து இங்க ஏஐ அடாப்டேஷன் பண்ணி இப்ப இருக்க அந்த கரண்ட் ட்ரெண்டுக்கு யார் வந்து வராங்களோ, அந்த ஒரு இன்னோவேஷனுக்கு யார் வந்து வராங்களோ அவங்கள தான் நாங்க வந்து வச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஓப்பனாவும் சொல்லிட்டாங்க. சோ இதுதான் டிசிஎஸ்ல இருக்க அப்டேட்டா வந்து இருக்கு. முத்தூட் பினான்ஸ் கம்பெனியோட எம்டியான ஜார்ஜ் அலெக்சாண்டர் முத்தூட் மேல வந்து பாத்தீங்கன்னா இங்க மீடியா ரிப்போர்ட் வந்து எல்லாருமே சொன்னது ஒரு அலிகேஷன்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. இங்க வந்து SREI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஒன்னு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா NCDs வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணாங்க. இது வந்து முத்தூட் பினான்ஸ்ன்ற ஆம் மூலமா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ அங்க வந்து நீங்க வந்து பெரிய மிஸ்டேக் வந்து பண்ணிட்டீங்க. 8 to 12% வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் தரதா சொல்லி கேரண்டி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்தூட் பினான்ஸோட எம்டி மேல வந்து பாத்தீங்கன்னா இங்க அந்த அலிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மீடியா சைட்ல இருந்து போடப்பட்டுச்சு. சோ அந்த கம்பெனி வந்து இங்க இந்த ஷேர் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இந்த NCDs மூலமா வந்து பாத்தீங்கன்னா இங்க ட்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது இங்க பாண்ட் நம்ம சொல்றோம்ல, இந்த பாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்ணி கொடுப்பாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் பர் செபி ரூல் படி என்னவோ அதை தான் வந்து இவங்க பண்ணுவாங்க. இங்க 8 to 12% கேரண்டட் அப்படின்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்னது, இங்க எம்டி அலெக்சாண்டர் வந்து சொன்னது அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்யூஸ் பண்ணியிருக்காரு. பட் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் என்னவோ அதை தான் நாங்க வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இங்க முத்தூட் பினான்ஸோட எம்டிஏ இங்க இடி வந்து கூப்பிட்டு வந்து சொல்றாங்க. சோ இதுக்கான கிளாரிபிகேஷனா இடி சொன்னது என்ன அப்படின்னா, நாங்க வந்து இதுல இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவல் ஃபேக்ட் என்னவோ அதை வந்து சொல்லிட்டு போங்க தான் நாங்க வந்து கூப்பிட்டு அதை தாண்டி எதுவும் கிடையாதுன்றத சொல்றாங்க. அண்ட் தென் இவருமே வந்து கிளாரிஃபை வந்து பண்ணிட்டாரு, எங்களுக்கும் அந்த குரூப்புக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆஸ் அ கமர்ஷியலா சரி அண்ட் தென் பிசினஸாவும் சரி எங்களுக்கும் அந்த SREI அந்த குரூப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே வந்து கிடையாது. அவங்களோட NCDs நாங்க வந்து பாத்தீங்கன்னா மாத்திட்டு இருந்தோம் எங்க பிளாட்ஃபார்ம் மூலமா. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா செபி கண்ட்ரோல்ல தான் வருது. சோ அதனால நாங்க எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க மீடியா அலிகேஷன்ஸ் எல்லாமே போய் அப்படின்றத வந்து சொல்றாரு. சோ இது வந்து முத்தூட் பினான்ஸ்ல ஒரு பெரிய அப்டேட்டா தான் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா இங்க எம்டி மேலே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. அது வந்து அபிஷியலா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இடி என்ன பண்றாங்க அப்படின்னா பிளிப்கார்ட்டுக்கு ஒரு ஆஃபர் வந்து தராங்க. சோ ஒன்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா செஞ்ச தப்புக்கு நீங்க வந்து இந்த தப்பு வந்து அட்மிட் பண்ணிக்கீங்க, இல்ல அப்படின்னா பெனல்டிஸ் வந்து பே பண்ணுங்க, இல்ல அப்படின்னா இந்த தப்பு உள்ள யாரெல்லாம் இன்வால்வ்மெண்ட் ஆனாங்களோ அந்த ஒரு செல்லர் நெட்வொர்க்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்மேண்டில் வந்து பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது சிம்பிளா என்ன அப்படின்னா இங்க பிளிப்கார்ட் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இந்த 2015 அதாவது இங்க வால்மார்ட் கம்பெனி வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான டிஸ்கவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. சோ இங்க காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து சொன்னது என்ன அப்படின்னா, இங்க நீங்க வந்து அவங்களோட சேல்ஸ் வால்யூம் வந்து பூஸ்ட் பண்றதுக்காக நீங்க வந்து அதிகமான பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணி எல்லாம் கொடுக்க கூடாது. ஸோ அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட காம்படிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய நெகட்டிவா வந்து இருக்கும். ஸோ இங்க காம்படிஷன் லிமிட் என்னவோ அதை தான் நீங்க மெயின்டைன் பண்ணணும். அந்த லிமிட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டிஸ்கவுண்ட் கொடுத்து உங்களோட சேல்ஸ் வந்து பூஸ்ட் பண்றது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க CCI வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேல வந்து அந்த ஒரு கேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. சேம் இது அமேசான் இந்தியாவுக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுல வந்து இப்போதைக்கு மாட்டிருக்கிறது பிளிப்கார்ட் மட்டும் தான் மாட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இடி வந்து ஆஃபர் பண்றது இந்த 3 விஷயம் இருக்கு. ஒன்னு நீங்க பெனால்டி பே பண்ணுங்க, இல்ல அப்படின்னா நீங்க வந்து பணத்தை போட்டுக்குங்க, இல்ல அப்படின்னா இந்த கம்மியா கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி செல்லர் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த செல்லர்லாம் யார் யாரோ அவங்க எல்லாரும் டிஸ்மேண்டில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஃபெமா வந்து சொல்ற விஷயமா இருக்கு. ஃபெமா ரூல்ஸ் படி இதெல்லாம் வந்து நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ பார்க்கலாம் பிளிப்கார்ட் நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டிடி ஜெகநாதன் வந்து பாசிட்டிவ் ஆயிருக்காங்க. அவரோட 77வது வயசுல வந்து ஆயிருக்காங்க. சோ இவர் வந்து டிடிகே பிரஸ்டீஜ் குரூப்ல இருக்கவர் தான், அவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ இவங்களோட காம்படிட்டரான பட்டர்ஃபிளையே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவரோட அந்த இனிஷியேட்டிவ் தான் இந்த கிச்சன் ஹோம் அப்ளையன்சஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அண்ட் தென் அவரோட கன்விக்ஷன் அந்த ட்ரீம் வந்து அந்த ஒரு ட்ரீமை அவர் அச்சீவ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அங்க அவங்களோட காம்படிட்டரான பட்டர்ஃபிளையே வந்து சொல்றாங்க. சோ இவரோட அந்த இழப்புன்றது கொஞ்சம் பெரிய ஒரு இழப்பா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட காம்படிஷன் சொல்றாங்க. அதே டிடிகே குரூப்புமே வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இவர் இங்க 20 வயசுல வந்து இந்த பிசினஸ் உள்ள வந்தாரு. இந்த பிசினஸ் உள்ள வந்ததுல இருந்து இவர் நிறைய இன்னோவேஷனான ப்ராடக்ட்லாம் வந்து எடுத்துட்டு வந்தாரு. அண்ட் தென் இப்போ டிடிகே பிரஸ்டீஜ் எல்லாரோட ஹோம் அப்ளையன்சஸுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அவங்களோட ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ்ல டிடிகே பிரஸ்டீஜோட ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்கும். சோ அது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அடித்தளமா இருந்தது டிடி ஜெகநாதனா தான் வந்து இருந்தாங்க. அவங்க இங்க இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் என்னென்ன மாறுது, அந்த இங்க அடாப்டேஷன்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி
இங்க பிரீமியம் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா இங்க மக்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் ப்ராப்பரா வந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஹவுஸ் ஹோல்ட் லெவல்ல ப்ராப்பரா போய் ரீச் ஆனாங்கன்னு சொல்றாங்க. இவர் யூஎஸ் மார்க்கெட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ப்ரெசஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காரு. மாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வந்து இருக்கு. அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இங்க டிடிகே பிரஸ்டீஜ் அந்த மாண்ட்ரான்ற பிராண்ட்ல யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கர் வந்து சேல் பண்றாங்க. ஓவரால் யூஎஸ் மார்க்கெட்ல சேல் பண்றது 40% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் வந்து இங்க டிடிகே பிரஸ்டீஜ் கிட்ட தான் இருக்கு. அது மாண்ட்ரான்ற பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணிட்டே வரலாம் இவர் பண்ணதை. ஸோ இவரோட இழப்புன்றது டிடிகே பிரஸ்டீஜ்க்கு ஒரு பெரிய இழப்பா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டு ஆகணும். தங்கம் வந்து 1979க்கு அப்புறம் இப்பதான் 58% வந்து பாத்தீங்கன்னா கெயின் ஆயிருக்கு ஒரே வருஷத்துல. அதாவது தங்கம் வந்து ஒரு வருஷத்துல 50% மேல ஏறந்து 1979க்கு அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 1979ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடந்துச்சு, இப்ப செகண்ட் டைமா வந்து நடக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இயர்ஸ் கேப் இருக்கு. அதுக்கப்புறமா இப்பதான் நடக்குது. இதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்க ட்ரேட் டீல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ப்ராப்பரா அமையல. இந்த குளோபல் லெவலில் அன்சர்டனிட்டி வந்து இருக்கு. அந்த யூஎஸ் மார்க்கெட் சைடு வந்தோம் அப்படின்னா கூட யூஎஸ் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா இங்க வீக்கா தான் வந்து இருக்கு. ஜாப் டேட்டா எடுத்து பார்த்தாலும் சரி, எக்கனாமியாவை எடுத்து பார்த்தாலும் சரி, எல்லா இடத்துலயுமே ஓவரால் குளோபல் லெவலில் பார்க்கும்போது அந்த எக்கனாமின்றதே ஸ்லோ டவுன்ல வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த அன்சர்டனிட்டி வந்து கிரியேட் ஆகுது. இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க போர்ஸ்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. அண்ட் தென் இங்க சென்ட்ரல் பேங்க்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா கோல்டு வந்து வாங்கிட்டே போறாங்க. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ஏறதுக்கான ரீசனா வந்து அமையுது. ஸோ இந்த ஒரு ரீசனாலே இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 58% வந்து ஏறி இருக்கு கோல்டுன்றது. 1979க்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு ஏற்றன்றது இன்னும் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் வந்து சொல்றாங்க. ஸோ பார்க்கலாம் இந்த கோல்டுன்றது இன்னும் எவ்வளவு ஏற போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரேவா அப்ரோச் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா கோல்டா வாங்கிட்டே இருந்தாதான் நமக்கும் பெட்டரான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. ஸோ பார்த்து என்ன இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணுங்க. இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து விளையாடுங்க. ஏன் அப்படின்னா இங்க நிறைய ஐபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ அதனால ஐபிஓ மட்டும் பார்த்து பண்ணுங்க. அந்த இப்போ 2 ஐபிஓ ஓப்பன்ல இருக்குது நிறைய பேர் கேட்டீங்க. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பெட்டரா தான் வந்து இருக்கும். அதுதான் உண்மையான ரியாலிட்டியா இருக்கு. சரி, ஓகேங்க. இதுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோ வந்து சந்திப்போம். பாய்.